Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இப்போ நம்ம எந்த பேஜில் இருக்கிறோம் அப்படின்னா த ஹிண்டுனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் தான் நம்ம இருக்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் இஸ் டிஃபர்டு ஆன் த அட்வைஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ரிப்போர்ட்ஸ். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் டேட்டு 13/7/2023 இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் நோட்டீஸ் என்ன சொல்லியிருக்குது, ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் ஹியர் பை இன்ஃபார்ம் தட் த நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் டிஃபர்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி டேட்டட் 11/7/23 டில் ஃபர்தர் டைரக்ஷன் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் கிட்டேருந்து மறு உத்தரவு வரும் வரை இந்த நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட்டு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ட்டு இந்த பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன பண்ண முடியலன்னா என்லார்ஜ் பண்ணி காமிக்க முடியல. நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் பிடிஎஃபாக காமிக்கிறேன். டாக்டர் புல்கேஷ் குமார், செக்ரட்டரி என்எம்சி. ஓகேங்களா? அடுத்த ஸ்லைடில் பிடிஎஃபை நல்லா பெருசாகவே பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க. பிடிஎஃப் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்எம்சி வெப்சைட்டில் செக் பண்ணேன். பட் என்எம்சி வெப்சைட் வந்து சர்வர் பிஸி அப்படின்ட்டு வருது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அதே தான். உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன். அட்ரஸ் வந்து பாக்கெட் 14 செக்டார் 8 துவாரகா, நியூ டெல்லி. டேட் வந்து 13/7/2023 13/7/2023 பப்ளிக் நோட்டீஸ். சரி, என்ன சொல்லியிருக்காங்க, அதே தான், ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் ஹியர் பை இன்ஃபார்ம்டு தட் த நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் டிஃபர்டு. ஓகேங்களா? டிஃபர்டு அப்போவே சொல்லிட்டேன், மீனிங் சொல்லிட்டேன். ஒத்தி வைக்கப்படுகிறது. எதனால் டிஃபர்டு, ஒரு நிமிஷம் பெண்ணை டச் பண்ணிக்கலாம். டிஃபர்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி டேட்டட் 11/7/23 டில் ஃபர்தர் டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகேங்களா? இவங்ககிட்ட இருந்து இவங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் மறு உத்தரவு வரும் வரை இந்த நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட், ஓகேங்களா, இது வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து என்எம்சி வெப்சைட்டில் நான் செக் பண்ணேன். ஆனால் செக் பண்ணால் என்எம்சி வெப்சைட்டு ஓப்பன் ஆகலை. இது எங்கேருந்து எடுத்துருக்கிறோம் அப்படின்னா ட்விட்டர் பேஜில், த ஹிண்டுனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில். அது போக ஒரு ரெண்டு மூணு இதுலேயும் பார்த்தோம். இதில் டிடி நியூஸ்லேயும் பார்த்தோம், வேறு நியூஸ் சேனல் எல்லாமே பார்த்தோம். இங்கே அது எல்லாமே இதே பிடிஎஃப் தான் அங்கேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மாணவர்கள் மத்தியிலும், அதாவது 2019 அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இதை வந்து தற்காலிகமாக ஒத்தி வைக்காமல் நிரந்தரமாக ஒத்தி வைக்கும் பட்சத்தில் இனி வரக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு 2019 மட்டுமல்ல, 2019க்கு அப்புறம் வர 20, 21, 22, 23 இப்போ நீங்கள் போகிறீங்க இல்லையா, இவங்க எல்லாத்துக்குமே இந்த நெக்ஸ்ட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்யும் பட்சத்தில் அனைவருக்கும் இந்த செய்தி மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இது வந்து நிரந்தர மகிழ்ச்சியா அல்லது தற்காலிக மகிழ்ச்சியா அப்படிங்கிறத நீ வரக்கூடிய ஃபர்தர் அப்டேட்லேயும் ஃபர்தர் பப்ளிக் நோட்டீஸ்லேயும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ 2019 மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும். 20, 21, 22, 23 இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து மேற்கொண்டு வரக்கூடிய இந்த பப்ளிக் நோட்டீஸிலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ நான் போஸ்ட் பண்ணும்போது 3:15. ஓகேங்களா? இன்றைக்கி டேட்டு 13/7/2023 3:15 நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு கிடைச்ச 15வது நிமிஷத்தில் நான் போஸ்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஒரு 3:30 அந்த டைமில் நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
Bye, see you, have a nice day.